ரிஷப லக்னக்காரங்களாக ஏஎல்பி லக்னம் செல்லும் போது இந்த ஒரு 10-15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள அந்த குழந்தையோட நிலைங்கிறது கண்டிப்பாக இப்படித்தான் அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லலாம். சரி, நீங்க ஆயில்ய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 18லேருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடக்கும் போது அவங்களுடைய வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். விவேகம் பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். பிறந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்து இன்னைக்கு அவங்களுடைய ஒரு லக்னம் ஏஎல்பி லக்னம்னு சொல்லக்கூடியது உதாரணமா பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக இருக்குது அப்படின்னா அந்த வருமானம் சம்பந்தப்பட்டது, படிப்பு சம்பந்தப்பட்டதுன்னு கொஞ்சம் தன்மை அப்படிங்கறத கொடுக்கும். இவங்களை அவங்க அம்மா அப்பா நீண்ட கால கல்வியாக ஏதாட்டி படிக்க வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இவங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னா ஷார்ட் டைம் கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த கல்வி, வருமானம் வெளிநாட்டில் ஈட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த கிரகத்திற்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு நட்சத்திரமும் எந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிறந்த நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே நல்ல நட்சத்திரமாகத்தான் இருக்கும். ஆனா அது வளர்ந்தும் போது அந்த குழந்தைகளுடைய தன்மை, அதே மாதிரி அந்த கிரகத்தின் தன்மை மாறுபாடாக இருக்குமானா இருக்கும். இதே ஒருத்தங்க அஸ்வதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க,